இந்த பிரபஞ்சம் என்னுடைய கனவு மட்டுமே. நான் ஒருவன், பல முகங்களைக் கொண்டவன். எகோஹம் பஹுஷ்யாமி. நான் ஹரி, தாங்கள் ஹரன். வாழ்க்கையின் இரு பாகங்கள். ஆதலால் தங்களை மனமார வணங்குகிறேன். நானும் உங்களை வணங்குகிறேன். என்னை தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை அடைவதற்கு முன் நாராயணரை அடைய வேண்டியதாயிருக்கும். நாம் ஓர் சக்தியின் 3 ரூபங்கள். பிரபஞ்சத்தை நிர்மாணிப்பது, அதை இயக்குவது, அழிவையும் கட்டுப்படுத்துபவர்கள். பிரம்மதேவா, தாங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள். மானுடர்களை நல்வழிப்படுத்த, சரியான மார்க்கத்தை காட்ட வேதங்களை உருவாக்குங்கள்.
செல்வத்தின் தேவி லக்ஷ்மிக்கு நாராயணனின் வணக்கங்கள். வணக்கம் நாராயணரே. ஒரு குறிக்கோளோடுதான் நீங்கள் என்னை அழைத்திருப்பீர்கள் என்று தெரியும். உங்களுடைய அந்த குறிக்கோளில் என்னால் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உங்களால் நிச்சயம் முடியும். இந்த பயணத்தில் தாங்கள் என்னோடு சேர்ந்து பயணிப்பீர்கள். பிரபஞ்சத்தின் தேவைகளை உருவாக்க வேண்டும். எங்கெல்லாம் செல்வத்தின் அவசியம் உள்ளதோ அங்கு அதை உருவாக்கி இப்பிரபஞ்சத்திற்கே தாங்கள் அர்த்தமளிக்க வேண்டும். அதற்கான மதிப்பை உருவாக்குங்கள். நான் வார்த்தையை வழங்கினால் தாம் உணர்வுகளை வழங்குங்கள். நான் பார்வையை வழங்கினால் தாங்கள் பாதையை வழங்குங்கள். எங்கு செல்கிறீர்கள் தேவி? என் கடமையை நான் நிறைவேற்றப் போகிறேன். ஆனால் அதற்காக தாங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஓர் இடத்தை விட்டு வேறிடம் போவது என் விதி. காரணமில்லாமல் என்னால் ஓரிடத்தில் இருக்க முடியாது. மிகவும் அழகான காட்சி அல்லவா? இந்த சுகம், இந்த ஆனந்தம், இதற்கு காரணம் தாங்களே தேவி. அதை தடுத்து நிறுத்துங்கள். உங்களைத்தான் நாராயணரே. ஏன் இப்படி செய்தீர்கள் நாராயணரே? இதுவே எமது கடமை. சமநிலை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை மற்றொன்று இரையாக கொண்டே வாழும் தேவி. அதற்காக இந்த சின்ன பறவைகளோடு சமநிலை போய்விட்டதே. இதற்கென்ன செய்வீர்கள்? அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரே நொடியில் அவர்கள் சந்தோஷம் அனைத்தையும் சோகமாக மாற்றிவிட்டீர்களே.
மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் என்ன வேறுபாடு தேவி? இரண்டும் ஒன்றே. ஒன்றில்லாமல் மற்றொன்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எப்படி பிரகாசமும் இருளும் ஒன்று மற்றொன்றை சார்ந்துள்ளதோ, வெள்ளை நிறத்திற்கேற்றவாறு கருப்பு நிறமும் தேவை. ஆதிக்கு அந்தம் தேவை. சேர்வதற்கு பிரிவு வேண்டும். அத்துடன் சமநிலைக்கு இது அவசியம் தேவை. இந்த பறவைகளோட தவறு என்ன நாராயணரே? இவர்களிடமிருந்து தாயின் பாசம் பறிக்கப்பட்டு விட்டது. கஷ்டமும் வலியும் தேவைதானா? தங்களை பொறுத்தவரை இவர்களின் மகிழ்ச்சி பறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்களின் புதிய பயணம் தொடங்கிவிட்டது. தங்களுடைய இறக்கைகளை விரிப்பதற்கான வாய்ப்பு வந்துள்ளது. தங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்பு. மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் பயணத்தில் சமநிலையை உருவாக்குவதே நம் கடமை. மகிழ்ச்சியை பெற அதற்கான வலியையும் தாங்க வேண்டும். இது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த சமநிலை, இந்த குறிக்கோள் விஷயங்கள் என்னால் ஏற்க முடியாது. வலி, சோகம், வருத்தத்தின் நடுவில் என்னால் இருக்க முடியாது. அஜானன அசுரன் வாழ்க! அண்ணன் அயக்ரீவர் எங்கே? புஜங்கனே! உன்னுடைய அண்ணன் எப்படி இறந்தானோ அதே போல் நீயும் இறக்கப் போகிறாய். இந்த அயக்ரீவனை ஒருவனால் கொல்ல முடியுமானால் அது இந்த அயக்ரீவனால் மட்டுமே முடியும். அஜானன அசுரனே, விஷ்ணு உலகத்தை பற்றிய செய்தி என்னவென்று சொல்.
நிலையற்ற நிலைமை உருவாயிருக்கு, பிரச்சனை உருவாயிருக்கு. பிரச்சனையா? சமநிலை மற்றும் நியாயத்தை செய்வதாகச் சொல்லி அசுரர்களாகிய நமக்கு அநியாயம் செய்த அந்த நாராயணருக்கு பிரச்சனையா? சந்தோஷம். இதை கேட்பதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாண்ணா, நாராயணருக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு உருவாயிருக்கு. கருத்து வேறுபாடா? தேவர்களும் சொர்க்கமும் நாராயணருக்குரியது, பூமி மனிதர்களுக்குரியது, மனிதர்களோ நாராயணருக்குரியவர்கள். பிறகு செல்வம் லக்ஷ்மிக்குரியது, அந்த லக்ஷ்மியும் நாராயணருக்குரியவள். போதும். நான் நினைப்பது என்னவென்றால், இப்போது லக்ஷ்மிக்கு புதிய நாராயணர் தேவை. அந்த புதிய நாராயணர் நானாகத்தான் இருப்பேன். அயக்ரீவர், எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தால் போதும். ஒரு சிறிய வாய்ப்பு. சமநிலைக்காக, குறிக்கோளுக்காக இது இருந்தாலும் என்னால் ஏற்க முடியாது. மகிழ்ச்சியை அடைய அதற்கான வலியை தாங்க வேண்டும். இந்த வலி, சோகம், வருத்தத்தின் நடுவில் என்னால் இருக்க முடியாது. மகனே, இன்றைக்கு புனிதமான ஏகாதசி நாள். கடவுளுக்கு பூஜை செய்து அவரை தியானத்திலிருந்து நாம எழுப்பணும். அது என்ன பலகாரம்? இல்லப்பா, அது சாப்பிட முடியாது. அது சாலிகிராம், நாராயணரோட அம்சம். துஷ்டர்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கும்.
தேவி தாங்களா? என் பாதங்களை எதற்கு? தலைவராக தன்னுடைய கடமையை செய்பவர் பாதத்தில் லக்ஷ்மி இருப்பாள். என்னுடைய கண்ணோட்டத்தில் லக்ஷ்மி இருக்க வேண்டியது பாதங்களில் அல்ல. ஏனெனில் லக்ஷ்மியே என்னை நாராயணன் ஆக்குகிறார். அப்படி என்றால் நீங்கள் எழுந்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நானும் போக வேண்டும். தேவி, இன்னும் என் மீது கோபமா? என்னுடைய கோபத்தை நிலத்தில் கலந்து உங்களுடைய பாதத்தில் அந்த சினத்தை விட்டுவிட்டேன். கோபம் மறைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் வருத்தம் உள்ளதல்லவா? எனக்கு வருத்தம் கிடையாது, அதை நீங்களே அறிவீர்கள். என்னுடைய வேலை இங்கு முடிந்த பிறகும் காரணமில்லாமல் என்னால் இங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு இடம் என்பது எனக்கு நிலை அல்ல. நம் உடல் முழுவதும் அழுக்காகிவிட்டது. விஷ்ணுவோட அழுக்குல தானே நாம உருவாயிருக்கோம். ஏனென்றால் வழியில் ஆனந்தம் இருக்கிறது. இது தேன். கைத்தப், பிடி, இந்த தேனை குடி. இனிப்பை சாப்பிட்டு மற்றவர்களுக்கு காயத்தை உருவாக்குவது மிக ஆனந்தமானது. மகனே, மகனே! ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. பார்த்தாயா கைத்தப், யார் நிழலிலிருந்து தப்பித்து வந்தோமோ அவரின் பூஜை தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தை நாம் அழிவாக மாற்றிவிடலாம். நாராயணரின் வழியிலிருந்து உருவாகி இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அதே வழியை திருப்பிக் கொடுப்போம். இவ்வாறு செய்யாதீர்கள், இல்லை என்றால் கடவுள் நாராயணர் உங்களை தண்டிப்பார். சரி, பார்ப்போம் நாராயணர் காப்பாற்றுகிறாரா என்று. நாராயணர்
மகனே, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. துஷ்ட பாலகனே, மகனே சீக்கிரம் வா, இங்க இருந்து செல்லலாம். பார்த்தீர்களா, என் நாராயணன் என்னை காப்பாற்றி விட்டார். हितन में भगवान सर्वन तूमर हसी तक वता யார் நீ? பிரம்மனின் மானசீக மகன், மாரீசனின் புத்திரன். மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், நாகம் மற்றும் பறவைகளின் தந்தை முனிவர் கஷ்யப். நாராயணரால் உருவானவர்கள் நாங்கள். எங்களை அழிப்பது கடினம். நன்றாக தெரியும் எனக்கு. உங்களை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் நிரந்தரமாக உங்களை இங்கு அடைத்து வைக்க முடியும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த அக்னியில் அடைப்படுவீர்கள். இந்த அக்னிதான் அசுரர்களாகிய எங்கள் விதியில் இருக்கிறதென்றால் இந்த அயக்ரீவனும் ஒரு அசுரன்தானே. என்னை சாம்பலாக்குங்கள், இப்பொழுதே அழித்து விடுங்கள். அழிக்க ஆசைதான், ஆனால் என்னால் இயலாது. ஒரு தந்தையால் தான் பெற்ற பிள்ளையை கொல்ல இயலாது. அது உன்னை போல் ராட்சசனாக இருந்தாலும் கூட. நான் ஒரு ராட்சசன்தான், நான் ஒரு ராட்சசன்தான். ஒரு மகன் ராட்சசனாக மாறுவதற்கு காரணம் என்ன? உம்மை போல் ஒரு தந்தை அவனிடத்தில் பாரபட்சம் காட்டுவதால் தான். தேவர்களுக்கு அனைத்தையும் வழங்கிவிட்டீர்கள், அசுரர்கள் ராட்சசர்களை பாதாள உலகத்தில் தள்ளிவிட்டீர்கள். உன்னுடைய இந்த நிலைக்கான காரணம் நீ செய்த பாவங்கள் தான். இன்றும் நீ பாவத்தின் செயலாக இந்த துஷ்டர்களை பாதுகாத்திருக்கிறாய். அப்படி என்றால் இவர்களை யார் பாதுகாப்பது? நீங்களும் பாதுகாக்க மாட்டீர்கள், உங்கள் நாராயணரும் பாதுகாக்க மாட்டார். இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா?
சொல்லுங்கள், உங்களது நாராயணராக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தான் எம் நாராயணர். இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாளை பிரபஞ்சம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இந்த அயக்ரீவன் தான் நாராயணர் என்று. பிரபஞ்சமே இந்த அயக்ரீவனுக்கு பூஜை செய்யும். இந்த தேவலோகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், பிறகு லக்ஷ்மி, இவை அனைத்தும் எனக்கு சொந்தமாகும். நாராயணருக்கு அல்ல. அந்த நாராயணரிடமிருந்து அனைத்தையும் நான் நிச்சயம் பறித்துக் கொள்வேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். ஆனால் என் இதயத்தில் தங்களை காண வேண்டிய ஆசை உண்டானால் ஆசைகளால் அது முடியாது நாராயணரே. உங்களின் செயலால் தான் முடியும். உங்களது செயல்களாலும் அதோடு முயற்சிகளாலும் தான் என்னை பார்க்க முடியும். சற்று பொறுங்கள் தேவி. இதெல்லாம் என்ன? முயற்சி. நில்லுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள். என் கண்களை பாருங்கள். அதை பார்த்துக் கொண்டே செல்லுங்கள். திரும்பிச் செல்ல வேண்டாம். எதற்காக? ஏனால் லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்போதே அழகாக இருக்கும், செல்லும் போது அல்ல.
இன்பம் வேண்டுமெனில் துன்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த சமநிலை இந்த கண்ணோட்டத்திற்காக சரியாக இருக்காது. சுவாமி, சுவாமி, அங்கே பாருங்கள்.
மகாதேவரே, தாங்கள் எங்கு? உத்தேசம் முன்னால் இருக்கும் பொழுது அழைப்பில்லாமலே நான் வந்து விடுவேன் நாராயணா. தாங்கள் மகாதேவர். அப்படி இருக்கையில் நான் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? என்னவளின் கவலைகளை, துன்பங்களை இங்கே என்னை தவிர வேறு யாரால் போக்கிவிட முடியும் நாராயணா? தங்களது உடுக்கையின் ஒலியால் இந்த பிரம்மாண்டமே லயித்துப் போய் நின்றுவிடும். அந்த தெய்வத்தின் தெய்வமான மகாதேவரை யார் திசை திருப்ப முடியும்? அதேதான். யார் இல்லாமல் சிவன் சவமோ, அந்த தேவி ஆதிசக்தியானவள் ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டினால் மனமுடைந்து இருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒருவர் மனதில் ஒருவர் குடிகொண்டு விட்டால் அங்கு கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லை. தாங்கள் சமாதானப்படுத்துங்கள். அன்புடன் சக்தியோடு உரையாடுங்கள். சக்தி இல்லாமல் இந்த சிவன் சவம் என்றால் பிறகு சிவன் இல்லாமல் அந்த சக்தியும் இல்லை. அருமையாக சொன்னீர்கள். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள? அதாவது லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் முழுமை இல்லை, அதேபோல் நாராயணன் இல்லாமல் லக்ஷ்மிக்கு எந்த ஒரு லட்சணமும் இருக்காது. நாராயணா, இப்போது கூறியதன் உத்தேசம் உங்களுக்கு நிச்சயம் புரிந்திருக்கும். உங்கள் ரசனையில், அன்பில் கலந்தவள் தேவி லக்ஷ்மி. உங்கள் உத்தேசத்தின் ஆதாரம்தான் தேவி லக்ஷ்மி. லக்ஷ்மி நாராயணன். இந்த பெயர் ஒன்றாக உச்சரிக்கும் போது சுகத்தை தருகிறது, முழுமையடைந்ததைப் போல் இருக்கிறது. ஆனால் விலகியிருந்தால் அதே வருத்தங்களையும் வேதனைகளையும் அளிக்கிறது, முழுமையடையாமல் போய்விடுகிறது. போங்கள் நாராயணா, தேவியிடம் பேசி அழைத்து வாருங்கள். என்னுடைய விருப்பமும் இதுவே மகாதேவா. ஆனால் லக்ஷ்மி விருப்பத்தால் அல்ல, கர்மத்தினால் கிடைப்பார். இந்த சத்தியம் உலகத்திற்காக நாராயணா. உங்களுடைய ஒரே ஒரு சத்தியம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஆசை இரண்டுமே தேவி லக்ஷ்மி தானே? உங்களுடைய கர்மா தேவி லக்ஷ்மி உங்களோடு இல்லாத வரையில் முழுமையடைய போவதில்லை. அப்படியெனில் தாங்கள் பிரச்சனையோடு வரவில்லை. ஹரியை சமாதானப்படுத்த ஹரன் வந்துள்ளார். இன்று மதுவும் கெட்டப்பும் உங்களை நாராயணன் என்றார்கள். நாளை இந்த உலகமே நாராயணர் என்று கூறும். லக்ஷ்மி என்னுடன் இருந்தால்தான் இந்த உலகமே என்னை நாராயணராக ஏற்றுக்கொள்ளும். அவளை கொண்டு வருவாயா? வருவேன் அண்ணா. ஆயுதத்தை பிடி, இது உன் சக்திகளை அதிகமாக்கிவிடும். அண்ணா, நான் என் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் லக்ஷ்மியை இங்கே கொண்டு வர முயற்சி செய்வேன். ஆனால் அண்ணா, நாராயணனை அவ்வளவு எளிதாக... நாராயணன் நடுவில் வரமாட்டான், ஒருபோதும் மாட்டான்.
நாராயணனின் அங்கம்தான் நீங்கள் இருவரும். அப்படி இருக்கும் பொழுது அவனிடம் இருக்கும் குறும்புத்தனமும் உங்களிடம் கொஞ்சம் இருக்கும். உங்கள் திறமையை இப்போது நிரூபித்து காட்டுங்கள். செல்லுங்கள், பிரம்மலோகத்திலிருந்து வேதத்தை திருடிக் கொண்டு வாருங்கள். இந்த உலகத்தை பாதுகாப்பவன் நீதான் நாராயணா. உன் பக்தர்களின் சங்கடங்களை நீக்கிவிடுவாய் என்று நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் நீயோ சங்கடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். ஒரு பக்கம் வேதம் இருக்கிறது, அதோடு இன்னொரு பக்கம் சம்ருக்தி என் தேவி லக்ஷ்மி இருக்கிறாள். இருவரில் யாரை நீ காப்பாற்றப் போகிறாய்? காரணம் இரண்டிலும் நீதான் தோற்றுப் போகப் போகிறாய். நான் அன்பால் கிடைக்க மாட்டேன் நாராயணரே, கர்மாவால் தான் கிடைப்பேன். என்னை கர்மாவால் தான் அடைய முடியும். முயற்சி செய்யுங்கள். லக்ஷ்மி 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 அயக்ரீவா, அயக்ரீவா. ஓ, நாகமாதா கத்ரு வந்திருக்கிறார்கள். தாயே, ஒருவரை அனுப்பி உங்கள் வேலை முடியவில்லை என்பதால் சர்ப்ப சேனையையே அழைத்து வந்து விட்டீர்களே. ஹயக்ரீவனை அழிக்க நினைக்கிறீர்களோ? நான் சண்டை போட இங்கு வரவில்லை. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். தீர்மானம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. விரோதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அந்த நாராயணனுக்கு பிரியமான சேஷநாகனை உங்களோடு அழைத்து வந்திருக்க வேண்டும். அவனை அழித்து நான் இந்த பகையை முடித்திருப்பேன். சொல்லுங்கள் தாயே கத்ரு, அந்த சேஷநாகனை எங்கேதான் நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் பிரம்மதேவாய நமः, ஓம் பிரம்மதேவாய நமः, ஓம் பிரம்மதேவாய நமः. சேஷநாகா, உன்னுடைய கண்களை திற. வணக்கம் பிரம்மதேவா. உன் தவத்தை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன வரம் வேண்டுமோ கேள். ராஜ்யமா, வைபவமா, சக்தியா அல்லது சம்ருதியா? என்ன வேண்டுமோ கேள். பிரம்மதேவா, என்னுடைய தவம், என்னுடைய பக்தி, என்னுடைய வாழ்க்கை
நாராயணனுக்கு மட்டுமே. இந்த அரசு பொறுப்புகளும் அத்தோடு சகோதரர் சண்டைகளும் என் மனதை கலங்க வைக்கிறது. எனக்கு தேவை அமைதிதான் பிரம்மதேவா. எனக்கு என்னுடைய நாராயணன் வேண்டும். நீ நாராயணனை கேட்கிறாய். அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒன்று, நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். நீ நாராயணனுக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் உனக்கு விரைவில் அமையும். மிக்க நன்றி பிரம்மதேவா, மிக்க நன்றி. அப்படியே ஆகட்டும். எனக்கும் நாராயணனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். என் வாழ்க்கை தன்னியமாயிற்று. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஏதோ ஒரு சுபமான அனுபவம். அப்படி என்றால் நிச்சயமாக நாராயணர் வருகிறார். தாங்கள் என்னை சீண்டி பார்க்கிறீர்கள் தேவி. தங்களுடைய பிடிவாதத்திலும் அன்புதான் தெரிகிறது. இதில் ஒன்று தெளிவாகிவிட்டது. என்னை சந்திக்க தாங்களும் துடிக்கிறீர்கள். சந்திக்க விருப்பம் இருந்தால் மார்க்கத்தையும் காட்டிவிடுங்கள். அதி மற்றும் பக்தி கேட்க ஒரே வார்த்தை போல் இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதி செய்வதற்காக மனம் ஒரே திசையில் லயித்திருக்க வேண்டும். அதோடு பக்திக்காகவும் இது பொருந்தும். ஆனால் சுகத்தில் அதி வந்துவிட்டால் இரக்கம் என்ற உணர்வை நாம் இழந்து விடுவோம். ஆனால் சுகத்தில் பக்தி வந்துவிட்டால் மனதிற்குள் கருணை குடிக்கொண்டு விடும். மனதிற்கு அதி அகங்காரத்தை கொண்டு வரும். அதுவே அழிவிற்கு காரணமாகிவிடும். ஆனால் மனதில் பக்தி பிறந்துவிட்டால் பணிவு தானாகவே வந்துவிடும். சிறப்பான வாழ்க்கைக்கு கதவு திறந்துவிடும். அதி வைபவமாக மாறிவிட்டால் பல அழிவுகளை சந்திக்க நேரிடும்.
ஆனால் வைபவத்தோடு பக்தி கலந்துவிட்டால் செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதி பசி வரும்போது அலைச்சலை தரும். உங்கள் போஜனத்தில் பக்தி கலந்துவிட்டால் அது பிரசாதமாக மாறி அமிர்தத்தை கொடுக்கும். அதியை விட்டுவிட்டு பக்தியை நோக்கி சென்றால் அப்போதுதான் சந்தோஷம் என்கிற அமிர்தத்தை பருகலாம்.